இல்லையான்றத சொல்றேன். இது ஒண்ணும் பண்ண முடியாது இந்த ஃபார்ம் வச்சு. என்கிட்ட கார்டுமே இருக்கு போன்ல. ஆனா அதையும் எதுவும் பண்ண முடியாது. வேஸ்ட். ஓட்டு இல்ல. இது வந்து ஒரு பெரிய சதி. இப்ப யங்ஸ்டர்ஸ் எல்லாமே ஓட்டு போடலான்னு சொல்லிட்டு ஆர்வமா இருக்காங்க. ஆனா வந்து நெறைய பேருக்கு ஓட்டு கேன்சல் ஆயிடுச்சு. எனக்கே எங்க வீட்லயே வந்து 3 ஓட்டு கேன்சல் ஆயிடுச்சு. அது சொல்லக்கூடாதுன்னு எங்க அம்மா பின்னாடி நின்னு இதெல்லாம் வந்து ரொம்ப அநியாயம் தெரியுமா? பாதி பேருக்கு இங்க வந்து பாதி பேருக்கு ஓட்டே இல்ல. கார்டு இருந்தாலுமே கேன்சல் ஆயிடுச்சு. அண்ட் எனக்கு இதுவரைக்கும் நான் 2 ஓட்டு போட்டிருக்கேன். இது எனக்கு 3வது ஓட்டு. ஆனா வந்து என்னால ஓட்டு போட முடியல. ரொம்ப கஷ்டமா இருக்கு. ரொம்ப மனசு வலிக்குது. விசில் அடிக்கவும் முடியாது. இப்ப வந்து இந்த கைய இப்ப என்னால காட்டவும் முடியாது. ச்சே! என் தங்கச்சி அந்த சைடு உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கா. ஸோ உங்கள்ல யாருக்கெல்லாம் வந்து ஓட்டு கேன்சல் ஆயிடுச்சுன்றத சொல்லுங்க. எனக்கு கேன்சல் ஆன மாதிரி. நாங்க மட்டும் இல்ல, புதுசா இருக்க யங்ஸ்டர்ஸ் யாராலுமே சில பேரால ஓட்டு போட முடியல. இங்க வந்து நெறைய பேர் அத கம்ப்ளைண்ட்டா வைக்கிறாங்க. நாங்க போம்போது நெறைய பேர் சண்டை போட்டிருந்தாங்க. இதுக்காக நான் வந்து வேற நாள் வேலைய விட்டுட்டு வந்திருக்கேன். ரூ. 4,500 சம்பளம் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டு போட வந்தவங்க எல்லாமே பாதி பேர் கேன்சல் ஆயிடுச்சு. பிளஸ் இங்க வேளாங்கண்ணி ஸ்கூலுக்குமே நான் வந்து கேட்டேன். அட்ரஸ் மாறி இருந்தா ஒரு வேளை இங்க வந்திருக்கும்னு பார்த்தா, இங்கேயும் இல்ல. இங்க வந்து அவங்களும் அதே தான் சொல்றாங்க. அங்க உட்கார்ந்துருக்கவங்களும். ஸோ இந்த டே வந்து யங்ஸ்டர்ஸ் எல்லாமே ரொம்ப இதுவா இருக்காங்க. ஏதோ ஒரு ஃபெஸ்டிவல் டே மாரி இருந்தது. எல்லாருமே வந்து புது ட்ரெஸ் போட்டுட்டு, அப்படியே கோவமா வருது. நீ என்னம்மா நெனைக்கிற? நான் வந்து எனக்கு ரொம்ப ஃபீலிங்கா இருக்கு. ரொம்ப வருத்தப்படுறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி இல்ல. நானும் எத்தனையோ வருஷமா ஓட்டு போட்டுன்னு இருக்கேன். ஆனா இது ஓட்டு போடுறத அவங்களே இதுவா பண்ணிட்டாங்க. நம்ப கையில எதுவுமே இல்ல. இப்ப நம்ம வீட்ல இருந்தே 4 ஓட்டு வேஸ்ட்டா போகுது. இப்ப எனக்கு கார்டு இருக்கு. எஸ்ஏஆர் ஃபார்ம் ஃபில் பண்ணிருக்கு. ஆனா பண்ண முடியல.